சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இப்பொழுது சொல்வதை கேள், மனம் மகிழ்வாய். கல் என்று நினைத்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை துணையின் மனதில் ஈரம் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தி விட்டார். அந்த ஈரம் யாருக்காக வந்தது என்பதுதான் இப்பொழுதைய பதில். உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் பொறுத்து கொண்டு என்றாவது ஒரு நாள் எனக்கான நாளாக வரும் அல்லவா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். துன்பங்களை கூட சுகமாக்கி கொண்டு வாழ்நாளை கடந்து வந்து கொண்டிருந்தாய். எல்லோரும் சிரித்து வாழும் இந்த உலகத்தில் என்னால் மட்டும் ஏன் சிரிக்க முடியவில்லை என்ற வருத்தத்தோடு இருந்தாய். இந்த நினைவிலிருந்து உன்னை வழிகொண்டு வரத்தான் இன்று உன் சாயப்பா வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் எதிர்மறையாகவே நடக்கும் என்று நினைத்து விடாதே. உன்னுடைய தெய்வ பக்தி உன் மனதில் இருக்கும் வரை உன் வாழ்க்கைக்கு எல்லாம் நேர்மறையாக மாறிக்கொண்டே தான் இருக்கும். எதிர்மறையாக இருக்கும் அத்தனையும் நேர்மறையாக மாறி ஒரு நாள் வெற்றி என்ற வாழ்க்கையை நீ பெற்றுத்தான் தீர்வாய். அதற்கு வெகு நாட்கள் இருக்கிறது என்று நினைத்து விடாதே. குறுகிய நாட்கள் தான் இருக்கிறது. உன் வாழ்வு பிரகாசமாய் துடிப்பதை பார்த்து கெட்ட உள்ளம் கொண்ட அத்தனை பேரும் கண்களை மூடிக்கொள்வார்கள். பார்க்க முடியாமல் உன் மீது வார்த்தைகளை கல்லாக வீசிக்கொண்டிருக்கிறார்கள். உன் பக்கம் திரும்ப கூட மாட்டார்கள். உன் வாழ்க்கை அத்தனை அழகானதாக மாறப்போகிறது. ஒரு சிற்பத்தை செதுக்க செதுக்க அந்த சிலைக்கு வலிக்கத்தானே செய்யும். ஆனால் அந்த அழகான ஒரு சிலை உருவாகிய பிறகு அந்த சிலை கூட நினைக்கும், எனக்கு வலித்தது கூட இப்பொழுது தெரியவில்லை. நான் அழகான ரூபமாகிவிட்டேன். என்னை அனைவருமே ரசிக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பெருமிதம் கொள்ளும். அந்த பெருமிதம் கொள்ளும் நேரத்தில் வாங்கிய அடிகள் கூட அந்த வலிகள் கூட மறந்துவிடும். என் குழந்தையே, அதுபோலதான் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வரத்தான் போகிறது. அதுதான் சிறப்பமாக நீ நிற்கத்தான் போகிறாய். அழகானவாக நிற்கப் போகிறாய். உன்னை பார்த்து அனைவரும் வாயடைத்து போகத்தான் போகிறார்கள். இது உன் சாயப்பா உனக்கென்று கொடுக்கும் சத்திய வாக்கு. கல்லுக்குள் ஈரம் வந்துவிட்டது, அதுவும் உனக்காக வந்திருக்கிறது. உன் நிலையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுத உன் வாழ்க்கை துணை கூடிய விரைவில் எந்த தடையும் இல்லாமல் உன்னை தேடி ஓடோடி வருவார் என்பது சத்தியம். யாரும் தடை செய்ய இங்கே இல்லை. உன் வாழ்க்கையை கெடுக்கவும் இனி எவரும் வர மாட்டார்கள். யாரை நினைத்தும் பயந்து உன் வாழ்க்கையை நீ நிலை குலைத்து கொள்ளாதே. தைரியமாக இரு என்ற முடிவாக எடுத்தாலும் யோசித்து எடு. அந்த முடிவு உன்னுடையதாக இருக்கட்டும். பிறர் அது சிந்தனையில் வரும் முடிவை உன் முடிவாக எடுத்து கொள்ளாதே. இருக்கும் பிரச்சனைகளையும் அதிகமாக்கி விடுவார்கள். நான் சொல்வதை கவனமாக கேட்டாய் அல்லவா? குறைவான நாட்கள் இருக்கிறது. உன் வாழ்க்கை மாற சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.